வணக்கம். என்ன திடீர்னு காணாம போகிறீங்க, திடீர்னு வர்றீங்க அப்படின்னு நீங்கள் என்னை கேட்குறது ஒரு நியாயமானது தான். நான் ஒதுங்கலை, ஒதுங்கவும் மாட்டேன். என் இறுதிக்காலம் வரைக்கும் நான் பணிபுரிஞ்சுக்கிட்டு எழுத்துறவர்கள் நான் பணிபுரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். திடீர்னு இப்போ வந்துருச்சுங்க. ஜனநாயகன் படம் பார்க்க காலம்புரை 7:30 மணிக்கு அழைப்பு. போய் உட்கார்றேன். உலகமே சுற்றுது, தியேட்டரும் சுற்றுது, படமும் ஆரம்பிக்கலை, பேச முடியலை, வாய் குழறுது. உடனே அங்கேருந்து என் சன்னை கூப்பிட்டேன், இணையராஜனை கூப்பிட்டு, அப்பா என்னை நல்ல ஹாஸ்பிட்டலில் சேரு, வேறு இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாத, சாலிகிராமத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாத, அப்படி அருணாச்சலம் ரோடில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாதன்னு சொல்லி காவேரி மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெற்று இன்றைக்கி நலமாக திரும்பி வந்திருக்கேன். அதற்கு காரணம் எல்லாம் உங்களுடைய ஆதரவும் அன்பும் தான். சரி, மேட்ருக்கு வருவோம். இத்தனை நாளும் கமல் சாரை பற்றி செய்தி எதுவும் சொல்லலையே. ஏன்னா நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க அன்பறிவு சார் படம் தான் அடுத்த படம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதை பற்றி எந்த விதமான பேச்சு மூச்சும் காணாமே. சார் ஊரில் இருக்கிறா இல்லையா அப்படின்னா, நான் விசாரித்த வரைக்கும் ஊரில் இன்னும் வரலை அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். ஆனால் சு அருண்குமார் உங்களுக்கு தெரியும், அவர் ஏற்கனவே படம் பண்ணவர். அவருடைய கதை கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அடுத்த படம் அவர் பண்ண போகிறாரு, அதைத்தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேசியம் உழவுது. அருண்குமார் டைரக்ஷனில் கமல் சார் நடிக்கிற படம் ராஜ்கமல் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. அப்போ அன்பறிவு சார் படம் அதுவும் இருக்குது. அதற்கான வேலைகளில் தான் இப்போவும் அமெரிக்கா போயிருந்தார். அமெரிக்கா போய் இந்த சிஜிஐ எல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் என்னென்ன டெவலப்மெண்ட் அதை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வரணும். அநேகமாக வந்திருக்கணும். நான் நீ விசாரிக்கலை, வந்திருக்கணும்னு தான் நினைக்கிறேன். வந்திருந்தால் நல்லது, நாளைக்கு நான் பேசலாம் அதை பற்றி. சரி, அவர் இந்த பார்லிமெண்ட்லாம் கலந்துக்கிறலையே அப்படின்னு சொன்னால், பார்லிமெண்ட்டில் கலந்துக்கிறாது ஒரு பெரிய குற்றம் இல்லை. கலந்துக்கிட்டார், ஏற்கனவே கலந்து கொண்டு பேசியிருக்காரு. ஆனால் இப்போ இந்த நடந்த அராஜகம் இருக்கே, மாணவர்களை தடியடி கொண்டு அடித்து நொறுக்கி மண்டைகளை நொறுக்கினார்களே, அதை பற்றி அவர் வன்மையாக கண்டனம் தெரிவித்தாருங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த போராட்டத்தில் அறப்போராட்டத்தில் மாணவர்களை அடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட லத்திகள் இருக்குது பாருங்கள், மின்சார லத்தி, அதுக்கு அடுத்து ஆணிகள் பொருத்தப்பட்ட லத்தி, பெல்லட் ரவைஸ். இந்த பெல்லட் ரவிங்கிறது துப்பாக்கி ரவையை விட கொஞ்சம் அடுத்தது கட்டம். உடம்புல பாதையும் அவ்வளோதான் காயத்தை ஏற்படுத்தும். அதையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வெகுண்ட இந்திய துணைக்கண்டம் தமிழ்நாட்டிலையும் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு தான், இந்த தமிழ்நாட்டில் பரவுச்சுன்னு சொன்னால் ஆன்டி இந்தி எஜிடேஷன் மாதிரி பெரிய அளவில் பரவும், அது அபாயத்தின் அறிகுறி. ஆகவே தர்மேந்திர பிரதான ராஜினாமா பண்ண வையே அப்படின்னு சொல்லி அந்த தர்மேந்திர பிரதான ராஜினாமா பண்ண வச்சாங்க. அவர் ராஜினாமா பண்ணிட்டார். ஆனால் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சினிமா நடிகர்கள்லாம் இருக்கா பாருங்கள். நம்ம ரேவதி இருக்காங்க, எல்லாருமே சாய் பல்லவி, கங்கனா ரணவத் எதிர்ப்பு, பிரகாஷ்ராஜ் அவர் மேடையிலே போய் உண்ணாவிரதம் இருந்தார், பேசினார், எல்லாம் பண்ணார். அது ஒருத்தனுக்கு தாங்க முடியலை. ஒரு எம்எல்ஏ அந்த ஆள் என்ன பண்ணான்னா, இந்த ஆள் ஒழுங்காக இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் அரபிக்கடலில் உள்ள மீன்களுக்கு இரையாவான் அப்படின்னு ஒரு பிஜேபி எம்எல்ஏ. அதனால் பேரை சொல்கிறது கூட தப்பு, பெரிய மனுஷன் ஆயிடுவான். நம்ம தமிழ்நாட்டில் பேர் வாங்கினவன் பேர் சொல்லி பிரபலப்படுத்திட்டோம்னா அவன் அகில இந்திய அளவுக்கு சீக்கிரமே பிரபலமாகிடுவான்ங்கிறது ஒரு வழக்கம் இருக்குது, ஒரு மரபு இருக்குது, ஒரு பழக்கம் இருக்குது, ஒரு முறை இருக்குது. அப்படி நிறைய பிரபலமானவர்கள்லாம் நிறையா இருக்காங்க. அதனால் அந்த பேரை சொல்கிறதுக்கே எனக்கு சங்கடமாக இருக்குது. ஆனால் பிரகாஷ் ராஜ் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை.
இந்த காந்தி பிறந்த பூமியில் இந்த மாதிரிலாம் நடக்குதேன்னு சொல்லி உலகநாயகன் கமல்ஹாசன் தான் ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்தார். அனிதாவினுடைய மரணம்தான் நீட் வெளியானதை தமிழ்நாடு முதலாக உணர்ந்தது. ஆகவே தமிழ்நாட்டுக்கும் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம், நீட்டை தடை பண்ணுங்கள் அப்படின்னு உலகநாயகன் கமல்ஹாசன் அறிக்கை விட்டுருந்தார். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம மறுபடியும் சொல்லலையே, பேசலையே, எனக்கு ஒரு ஆவலாதி இருக்கும், எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கும். கமல் சார் இந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்காரு, அதெல்லாம் நம்ம சொல்லாமல் விட்டோமே, நம்ம உடல்நலம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடந்தோமே, ஆகவே இது மாதிரி ரீவைண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது, அதுக்காக நான் இதை சொல்கிறேன். அடுத்து தனுஷ் ரஜினி. தனுஷ் யாருங்கிறது தெரியும், ரஜினி யாருங்கிறது தெரியும். அவர் சூப்பர் ஸ்டார். தனுஷ் அவருடைய முன்னாள் மருமகன். முன்னாள் மருமகன்கிறதுனாலேயே உறவு அறந்து போய்விடாது. தனுஷுக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் பிறந்த பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க. 2 பேர்ட்டையுமே, அதாவது ரஜினி குடும்பத்திலையும் பழகுறாங்க, தனுஷ் குடும்பத்திலையும் பழகுறாங்க. 2 பேருக்கும் காமனாக இருக்காங்க. ஆகவே உறவு அறந்து போய்விடாது, அற்று போய்விடாது. இப்போ அவருடைய பிறந்தநாளில், அண்மையில் நடந்த பிறந்தநாள் விழாவில் ரஜினிக்கு ஈக்குவலாக அவரை கொண்டாடினாங்கங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. ஏன் கொண்டாடக்கூடாதா? என்னங்கடா கொடுமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, தலைவர் அப்படின்னு தனுஷை சொல்கிறாங்களே, இது எப்படி சரியாகும்? தலைவர்னாவே ரஜினிகாந்த் தானே. யார் சொன்னது? தலைவர்னால் கலைஞர் இருக்கார், தலைவர்னால் நிறைய பேர் இருக்காங்களே. அவங்களுக்கெல்லாம் பட்டம் அதை யாரும் கொடுக்கல. தலைவருங்கிற பட்டம் யாரும் கொடுக்கல, அவர்களாக சூட்டி கொண்டதும் இல்லை. ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள், மெய்யன்பர்கள் அவர் அன்பாக தலைவரே அப்படின்னா, ஏன்னா அவர் அரசியலுக்கு வருவதற்காக அவர் தயாராகி கொண்டிருந்த பொழுது அவரை சிறப்பாக அழைத்தார்கள் தலைவரே என்று. அது இன்று பொருந்தி விட்டது. அது மட்டும் இல்லை, அரசியலுக்கு வராட்டியும் சினிமா உலகத்தில் அவர் தலைவராக தானே இருக்கார். கமர்ஷியல் கிங் அவர் தானே. அவரை தலைவர்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. தனுஷ் தன்னை தலைவர் என்று சொல்லிக்கொண்டதில் தப்பு இல்லை. சரியா? இப்போ தலைவர்னு இப்போ போட்டுக்கிறதுக்கு காரணம் என்னையா அப்படின்னு கேட்குறீங்களா? அரசியலுக்கு வரலாம். அவருடைய பிறந்தநாள் ஸ்பீச்சு அதைத்தானே காட்டுது. அவர் என்ன சொன்னார்? தொண்டு செய்யுங்கள், ரசிகர்கள் மன்றங்களில் உங்களுடைய உழைப்பை கொண்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்கண்ணா. பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் நற்பணி தொடங்கினார். எதுக்காக? பின்னாளில் அரசியலுக்கு போவோம், அதற்கு முன்னேற்பாடு தான் இந்த நற்பணிகள் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சார். அதை பார்த்து விஜயினுடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் தன்னுடைய மகனை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆர்வம் அன்றைக்கே அவருக்கு இருந்தது, ஆர்வம் இருந்தது. அதன் விளைவாக அவரும் ரசிகர் மன்றங்கள் வழியாக நற்பணிகள் செய்தார். அந்த நற்பணிகளின் விளைவு விஜயை ஒரு உயரத்துக்கு கொண்டு சென்றது. அந்த உயரத்துக்கு கொண்டு சென்றது இன்று அவர் அனுபவிக்கிறார். தமிழகத்தின் சிஎம்மாக இருக்கார். ஆக இந்த மாதிரி நற்பணிகள் மூலமாக மக்களை கவர்ந்தால் நாளை அதன் மூலம் மக்களால் கவரப்படுவோம். மக்கள் நம்மளை கவர்ந்து நமக்கு ஆதரவாக பேசுவார்கள். தேர்தல் என்னன்னா ஜெயிக்கவையும் வைப்பார்கள். அதான் அண்மையில் பார்த்தோமே, விஜயனுடைய வெற்றி யாரும் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலையே. ஒருவேளை ஜனநாயகன் முன்னாடியே வந்துருந்துச்சுன்னா இந்த அளவு வெற்றி கூட கிடச்சிருக்காதுங்கிறது நோக்கர்களுடைய கருத்து. அது உண்மைதான். ஆஹா ஓஹோன்னு சொல்லி ரொம்ப பில்டப் பண்ண படம் விழுந்துருச்சுல்ல, தியேட்டரில் காத்தாடுதில்ல, அது முன்னையே வந்துருந்துச்சுன்னு சொன்னால், அதனால தான் இந்த படத்தை வேண்டுமென்றே தாமதப்படுத்தியதில் விஜய்க்கு ஒரு பங்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன். தாமதப்படுத்தினால்தான் நம்மளுடைய அரசியல் ஓட்டு நமக்கு அதிகமாக விழும். இந்த படம் ஒரு கால் நாசியாகி போச்சுன்னு சொன்னால் நம்மளால் மீண்டெடுக்க முடியாது. ஆகவே இந்த படம் வராமல் தடுக்கிறதுக்கு அவரும் ஒரு வகையில் டெல்லியில் வேலை பார்த்திருக்கிறார். பிஜேபிக்கு அனுசரணையாக இருந்திருக்கிறார். அதனால் இன்றைக்கும் பிஜேபி இவருக்கு அனுசரணையாக தானே இருக்குது.
ஜோசப் விஜய்க்கு பாஜகனுடைய ஆதரவு இன்னும் மறைமுகமாக இருக்கத்தானே செய்யுது. அதனால தானே அவரும் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடக்கூடாது அப்படிங்கிறது தமிழர்களுடைய உணர்வு. இது ஏற்கனவே அவரும் பேசியிருக்காரு. மனோன்மணியம் சுந்தரனார் அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை எழுதினவரே அவர் தான். அவருடைய பல்கலைக்கழகத்தில் அவருடைய பாடல் 3ஆவதாக ஒழிக்கப்படும்போது பாடப்படும்போது எங்கே போச்சு இந்த உணர்வு? என்ன உணர்வு எங்கே போச்சு? உங்களுடைய உறுதிமொழி என்னாச்சு? தமிழகத்தினுடைய விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடப்படும் சொன்ன நிர்மல்குமார் என்ன செஞ்சார்? பாடிட்டு போய்ட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டான் அவன். இதைத்தான் சொல்கிறேன், சொல்வது ஒன்று செயல்படுவது உண்டு. அதுக்கு காரணம் தலைமை இவங்க டெல்லியிலேருந்து இயக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மைங்கிறது எனக்கு படுது. சரி, இப்போ என்டிஆர் பாலகிருஷ்ணா, ஜூனியர் என்டிஆர் இவங்கெல்லாம் ஒரு மரத்தின் விழுதுகள். தேவுடு என்று சொல்லி திருமலை கடவுளை போன்று அவரை வணங்கினார்கள். அவர்களுடைய வாரிசுகள் தான் அவர்களுடைய மரத்தின் விழுதுகள் தான் என்டிஆர் பாலையாவும் ஜூனியர் என்டிஆரும். என்டிஆர் பாலையா உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது ஜூனியர் என்டிஆர் சீக்கிரமே ரெக்கவர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து செய்தி சொல்லியிருந்தார். இப்போ ஜூனியர் என்டிஆருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கார். உறவுக்காரர் தானே பாலையா, ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாமே, ஸ்பீடி ரிக்கவரிக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாமே, ஒரு ஆசி வழங்கி இருக்கலாமே. அவரை காட்டு மூத்தவர் தானே சொல்லியிருக்கலாம்ல, சொல்லலை. அது மட்டும் இல்லை, ஆந்திர முதல்வர் அவர் என்டிஆருக்கு மருமகன் தானே, இவர் ஜூனியர் என்டிஆருக்கு உறவுக்காரர் தானே. அவர் ஏதாச்சும் வாழ்த்து செய்தியோ அல்லது ஆஸ்பத்திரியிலையோ பார்த்து ஒரு ஆறுதலும் சொல்லியிருக்கலாம்ல. அவர் சந்திரபாபு நாயுடும் போகலை, சந்திரபாபு நாயுடும் ஆறுதல் சொல்லலை. இதை வைத்து என்ன சொல்லலாம்? இங்கே யோசிக்கிற அந்த ரசிகர்கள் மற்றவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்டிஆர் குடும்பத்தில் மிகப்பெரிய பிளவு வெடித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளவு வெடிக்கக்கூடாது, அது வெடித்த செய்தியாக வருவதும் தவறுதலாக போக வேண்டும், பிழையாக போக வேண்டும் என்பது தான் நமது ஆசை. சரி, மணிரத்னம், விஜய் சேதுபதி, நம்ம சாய் பல்லவி, இது ஒரு காதல் கதை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டீப் லவ்வை பற்றி கதை பண்ணியிருக்கிறாராம் மணிரத்னம். சூப்பராக வந்திருக்கான், விற்பனை ஆயிடுச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் 20 கோடி ரூபா கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செய்திகள் வருது. அது அவங்க அதிகாரப்பூர்வமாக சொல்லலை, இன்னும் பேரையும் வைக்கலை. ஆனால் நம்ம விஜய் சேதுபதிக்கும் சாய் பல்லவிக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கான், பாராட்டுறாங்க. படம் வரும், நம்மளும் பார்த்து பாராட்டுவோம். அதில் இன்னொரு விஷயம், சாய் பல்லவி காஸ்மெட்டிக்ஸை யூஸ் பண்ணுறதில்ல, அழகு சாதனங்களை யூஸ் பண்ணுவதில்லை. என்னுடைய முகத்துக்கு அது தேவையில்லை, இயற்கையாக நான் அழகை பேர விரும்புகிறேன்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு வந்தாங்க. 2 கோடி ரூபா தரணும், ஒரு விளம்பர படத்தில், காஸ்மெட்டிக்ஸ் விளம்பர படத்தில் நடிங்க அப்படின்னு ஒரு ஆஃபர் வந்தது. வேணாம், தேவையில்லை அப்படின்னு அந்த 2 கோடி ரூபாயை புறந்தள்ளிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் செய்தி. அதையும் இப்போ உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். கூடா நட்பு கேடாய் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம ரவிமோகன் அவர் விவாகரத்து கோரியிருக்கும் மனைவி ஆர்த்தி, இவர்கள் இடையே எழுந்துள்ள பூசல், மனமுறிதல், மனவிலக்கு கோர்ட்டுக்கு போகிறது, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. 15 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இப்போ கடைசி 2 வருஷம் 2 பேருக்குமே மனமுறிவு, 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தலை. குழந்தைகளை காட்ட மாட்டேன்னு ஆர்த்தி சொல்கிறாங்க. என் குழந்தைகளை காட்டு அப்படிங்கிறாங்க. நீ 40 லட்ச ரூபா ஜீவனாம்சம் கொடு அப்படின்னு ஆர்த்தி கேட்குறாங்க. இவர் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டில் தீர்ப்பாயிருச்சு.
மாதம் 3 லட்சம் ரூபா கொடுங்க, குழந்தைகளை பார்க்குறதுக்கு தடை சொல்லக்கூடாது அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிடுச்சு. இப்போ என்ன? பேராசை பெருநஷ்டம். அது மாத்திரம் இல்லை, கூடா நட்பு கேடாய் விளையும். இந்த ஆர்த்திக்கு அட்வைஸ் பண்ணாங்கல்ல அவருடைய உறவுகளில், அவருடைய நட்பு வட்டாரம், அந்த நட்பு வட்டாரங்களுடைய ஒரு தீய அட்வைஸ்னால தான், அறிவுரையினால தான் இந்த மோகன் மீதான ஒரு வெறுப்பு அந்த அம்மாவுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஆர்த்தியினுடைய அறிக்கைகளும் வந்தது. அந்த அறிக்கைகளுக்கு பின்புலமாக இருந்தவர்கள் பிரபல நடிகைகள் என்பது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இனிமேலாவது சுற்றங்களில் அந்த நண்பர்கள்னு வர்றாங்கல்ல, அந்த நட்புகளுடைய பேச்சுக்களில் உள்ள நல்லதை மாத்திரம் எடுத்துக்கங்க, தீயதை விட்டுருங்க, உங்களுக்கு தான் கேடாய் விளையும் அப்படின்னு சொல்லிக்கல ஆசைப்பட்றேன். இன்னைக்கு இவ்வளோ தூரம் பேசியாச்சு. ரொம்ப எனக்கு மனசில் இருந்ததெல்லாம் பேசிட்டேன். நாளைக்கு உங்களை சந்திக்கிறேனே. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.